உலகத்துல எவ்வளவோ நாடு இருந்தும் நான் ஏன் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு என்னைக்காவது உங்ககிட்டயே நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டது உண்டா? அதுக்கான விதை அப்படிங்கிறது எப்ப போடப்பட்டது தெரியுமா? 1883ல அமெரிக்கா 1883ல இருந்தே இதுதான் பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லா ஒரு விதையா போட ஆரம்பிக்கிறாங்க. 1883ல அமெரிக்கன் பொயட் எமா லாசரஸ் அப்படிங்கிறவங்க ஒரு போயம் ஒன்று எழுதுறாங்க, த நியூ கலோசஸ் அப்படின்னு. அதுல வந்து ஒரு லைன் வருது, அதை நான் உங்களோட தமிழ்ல சொல்றேன். களைத்தவர்களை எங்ககிட்ட கொடுங்க, ஏழைகளை எங்ககிட்ட கொடுங்க, சுதந்திரத்துக்காக ஏங்குறவங்களை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அந்த போயம்ல வருது. 1903ல இந்த போயம் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு கீழே ஒரு பிரான்ஸ் பிளேட்ல அச்சிடப்பட்டு வைக்கிறாங்க. அன்னையிலிருந்து தி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது தான் இமிகிரேஷன் சிம்பிள் ஆஃப் அமெரிக்கா. அந்த போயம்ல அப்படி என்ன அப்படின்னா, அந்த போயம்ல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ப்ராமிசஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, அமெரிக்கா வாங்க, அமெரிக்காவின் கதவுகள் எப்பவுமே திறந்தே இருக்கு, எல்லாரும் அமெரிக்காவுக்கு வாங்க, அமெரிக்கா வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் மனசுல அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைச்சாங்க. நம்மளோடதே எடுத்துப்போமே, இந்தியால இருந்து H1B விசாக்கு ட்ரை பண்றாங்க, டூரிஸ்ட் விசாக்கு ட்ரை பண்றாங்க, அதுக்கு பல மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. டெசர்ட்டை கடந்து வந்தாங்க, எங்க மெக்சிகோல இருந்து டெசர்ட் எல்லாம் கடந்து அமெரிக்காக்குள்ள வந்தாங்க, அதுக்கு வால் எல்லாம் கூட கட்டினாங்க, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு. ஆப்பிரிக்கால இருந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பேப்பர் ஒர்க் பண்ணி அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹார்ட் ஒர்க்கும் டேலண்ட்டும் இருந்தா அமெரிக்கன் ட்ரீம் பாசிபிள் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை அமெரிக்கா இவ்வளோ வருஷம் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ அதுல ட்ரம்ப் வந்தோன்னையும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. இனிமேல் டேலண்ட் வேண்டியதில்லை, ஹார்ட் ஒர்க் வேண்டியதில்லை, பணம் இருந்தா மட்டும் போதும் அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. வணக்கம் நேர்களே. $1 மில்லியன் கொடுங்க, அமெரிக்கால நீங்க குடியேறி விடலாம் அப்படின்றது ட்ரம்ப்னுடைய ஸ்கீம். ட்ரம்ப் கோல்டன் விசா முன்னாடி $5 மில்லியன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோடைய விலையை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. $1 மில்லியன் நீங்க பே பண்ணுங்க, அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கின மாதிரி நீங்க வந்து அமெரிக்கால ஒர்க் பண்ணலாம், இல்ல அமெரிக்கால வாழலாம், எல்லாமே உங்களுக்கு எல்லா சர்வ சுதந்திரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லூட்னிக் காங்கிரஸ்ல ஒரு விஷயத்த சொல்றார். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ட்ரம்ப் கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுல முதல் ஆள் நாங்க அப்ரூவ் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் கோல்டன் விசாவை நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல சொல்றாரு. இன்னும் நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அமெரிக்கா இஸ் ஃபார் சேல் நவ். $1 மில்லியன் இன்னைய தேதிக்கு ஒரு 9.5 கோடி ரூபாய் இருந்தது அப்படின்னா, நீங்களும் அமெரிக்கால போய் அமெரிக்கன் சிட்டிசன் எப்படி வாழ்றாங்களோ, என்ன உங்களால ஓட்டு போட முடியாது, அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓட்டு போட முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் மற்றபடி ஒரு அமெரிக்கன் எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரியான வாழ்க்கையை நீங்க அமெரிக்கால வாழ முடியும். இந்த டூரிஸ்ட் விசா இதுக்கெல்லாம் நீங்க லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போன வருஷம் டிசம்பர்ல இதை லான்ச் பண்ண உடனேயும், லான்ச்க்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே $1.3 பில்லியன் அளவுக்கு எங்களால் இதுல இருந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. $1.3 பில்லியன் அளவுக்கு இந்த ட்ரம்ப் கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லுட்னிக் சொல்லியிருந்தார். இதுல வந்து 3 பேக்கேஜ் சொல்றாங்க. 2 பேக்கேஜ் இஸ் ஆல்ரெடி அவுட், இன்னொரு பேக்கேஜ் இன்னும் வரல. ஒன்னு பேசிக் பேக்கேஜ், இன்னொன்னு கார்ப்பரேட் பேக்கேஜ், இன்னொன்னு பிரீமியம் பேக்கேஜ். அது வந்து ட்ரம்ப் பிளாட்டினம் கார்டு. சோ இப்போ நம்ம கோல்டு கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி அப்ப என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, EB-5 விசா அப்படின்னா ஒருவர் $1 மில்லியன் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணணும். அன்னைய நீங்க கணக்குல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கோல்டு கார்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கணக்குல பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய அது ஒரு $8 லட்சம் நீங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து குறைஞ்சது 10 அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கணும், அப்பதான் உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இப்ப இந்த கோல்டு கார்டுல அந்த 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்ன்ற கண்டிஷன்லாம் கிடையாது. வெறுமனே நீங்க $1 மில்லியன் பே பண்ணுங்க போதும், விசா கிடைக்கும். ட்ரம்ப் முதல்ல இது $5 மில்லியன் அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் $1 மில்லியன் குறைச்சுக்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, 5 மில்லியன் அப்படிங்கிறது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவு பணக்காரங்க கிடையாது, கொஞ்சம் பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறைவு தான். அதனால $1 மில்லியன் அப்படின்னு வச்சா நிறைய பேருக்கு இது ரீச்சபிளா இருக்கும், மோர் அப்ளிகன்ஸ் வருவாங்க, நிறைய அப்ளிகன்ஸ் வந்தா நமக்கு நிறைய ரெவென்யூ. அதனால முன்னாடி இருந்த மாதிரி $1 மில்லியன் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பழைய மாதிரி $5 மில்லியன் இருந்து $1 மில்லியன் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லி ஒரு $15,000. இந்த $15,000 வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு, ஸ்க்ரூட்டனி பண்றதுக்கு, நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்றதுக்காக இந்த $15,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பேசிக் பேக்கேஜ். வேற கார்ப்பரேட் பேக்கேஜ்ல கம்பெனிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயீஸை
உள்ள கொண்டு வர முடியும். அதுக்கு $2 மில்லியன் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி 1% அந்த கம்பெனி கட்டணும். இதெல்லாம் கார்ப்பரேட் பேக்கேஜினுடைய ரூல்ஸ். அது இல்லாம இன்னொன்னு இருக்கு. இது இன்னும் ரோல் அவுட் ஆகல. அதுக்கு பேரு ட்ரம்ப் பிளாட்டினம் கார்டு. இதோட வேல்யூ அப்படிங்கிறது $5 மில்லியன். இது செப்பரேட்டா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது இன்னும் இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு வருஷத்துக்கு 270 டேஸ் வரைக்கும் நீங்க தங்கலாம். நான் யூஎஸ் இன்கமுக்கு நீங்க அமெரிக்கால டாக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது. அதாவது நீங்க வேற நாட்டுல சம்பாதிக்கிறீங்க, ஆனா அமெரிக்கால தங்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு வரும்போது நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக்கா வந்து சூப்பர் ரிச்சுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிளாட்டினம் கார்டு இன்னும் ஃபைனல் ஆகல. பட் இப்போ கோல்டு கார்டு அப்படிங்கிறது ஃபைனல் ஆகி அதுக்கான ஃபர்ஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 270 டேஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்க அமெரிக்கால இருக்கலாம் அப்படின்னா இந்த கோல்டு கார்டு வச்சிருந்தா எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளோ, இல்ல நீங்க வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சீங்கன்னா அதுக்கு அமெரிக்கால டாக்ஸ் கட்டணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது இல்லையா? சோ இதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது இனிமேல் தான் கிடைக்கும். சோ அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படியே நாங்க $1 மில்லியன் $1 மில்லியன் வித்து நாங்க $1 ட்ரில்லியன் அளவுக்கு இதுல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஃபெடரலுடைய பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கறத அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புறாங்க. சின்னதா ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டு பார்ப்போமா? $1 ட்ரில்லியன் நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாவே எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ $1 மில்லியன் பர் அப்ளிகன்ட் அப்படின்னு வச்சா 10 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்குது. இந்த 10 லட்சம் மில்லியனியர்ஸ் அமெரிக்காவுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இது வந்து ஒரு அம்பிஷியஸ் கிளைம் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். சரி, இந்த $1 மில்லியன் கொடுத்து நான் கோல்டன் கார்டு வாங்கிடுறேன் அப்படின்னா அதுவாவது ஈஸியா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அமெரிக்கா சொல்றத பார்த்தா அதுக்குமே ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. இப்பவே ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு கிளைமை வைக்கிறாங்க. ஸோ பணமே இருந்தாலும் இப்போதைக்கு ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த கோல்டன் கார்டு விசாவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ இந்த கோல்டன் கார்டு விசா அப்படின்றது நியூ கான்செப்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ரெசிடென்சி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா பல்வேறு நாடுகள்ல இருக்கு. உதாரணத்துக்கு யூகேல இன்வெஸ்டார் விசா இருக்கு, ஸ்பெயின்ல கோல்டன் விசா இருக்கு, துபாயில கோல்டன் விசா இருக்கு. இது வந்து பேசிக்கா ஒரு நியூ கான்செப்ட் கிடையாது. ட்ரம்ப்புடைய அமெரிக்கன் வெர்ஷன் மட்டும்தான் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா டிஃபரன்ஸ், மற்ற கண்ட்ரியில நீங்க ஜாப் அங்க போய் கிரியேட் பண்ணணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஜாப் கிரியேட் பண்ணணும். அமெரிக்காலையும் இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப பணம் தான் முக்கியம், பணம் தான் பிரதானம் அப்படிங்கறதுனால பணத்தை மட்டும் கட்டிடுங்க, பியூர்லி டிரான்சாக்ஷனல் தான், உங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு நாங்கள் உங்களை உள்ள விட்டுருவோம் அப்படின்னு அமெரிக்கா கீழே இறங்கி வந்திருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல 1883ல ஒரு போயம் இருந்தது. அந்த போயமை வந்து லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு கீழே வச்சாங்க, இமிகிரேஷன் சிம்பிள், அதெல்லாமே. அமெரிக்கா ஒரு விதையை எப்படி போட்டாங்க, அமெரிக்காக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி, நாங்க இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதையை உலக நாடுகள் மத்தியில் விதைச்சாங்க. இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டா மாறி காசு கொடுத்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த ட்ரம்ப் அப்படியே தலைகீழா மாத்திருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஜேர்னலிஸ்டா இருந்தப்போ ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்க இருந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட டெஸ்ட் டிரைவ் பண்ணி முடிச்சுட்டு கேட்டேன், இது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி அந்த பேரெல்லாம் இருக்கணும், புகழ் பெற்றவங்களா இருக்கணும், ராஜாவா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து எல்லாருமே சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ ரோல்ஸ் ராய்ஸ் தரப்புல இருந்து அவங்க என்கிட்ட சொன்னது, அதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்ப கிடையாது. அவர் சொன்ன அதே வார்த்தை இது, ஜஸ்ட் த்ரோ மீ 4 crores ஆன் மை ஃபேஸ், என் மூஞ்சில 4 கோடியை விட்டறி உனக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இப்போ பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னா நீங்க ராஜாவா இருந்திருக்கணும், அதுக்கான பேரெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்றது இருந்து, இப்போ எப்படி 4 கோடி கொடுத்தா பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்திருக்காங்களோ, அதே மாதிரி தான் அமெரிக்காவுடைய நிலைமையும் மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. முன்னாடி வாங்க அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்ப பணத்தை கொடுத்தா வாங்க அமெரிக்காக்குள்ள யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய தரத்தை இன்னும் கீழே இறக்கிட்டே இருக்கார் அப்படின்னு தான் தோணுது. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி இதை கேட்டது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அண்ட் லெட் தெம் நோ வாட் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இன் த வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.